டிஎன்இபியிலேருந்து தமிழ்நாடு எலக்ட்ரிசிட்டி போர்டிலேருந்து நேற்று ஒரு முக்கியமான அப்டேட் வந்திருக்கு. பர்டிகுலராக அந்த 200 யூனிட் ஃப்ரீ அப்படின்னு சிஎம் நேற்று சைன் பண்ண ஜியோவை பற்றி நிறைய பேருக்கு டவுட் இருக்குது. இந்த 200 யூனிட் ஃப்ரீ அப்படிங்கிற சலுகை யாருக்கெல்லாம் கிடைக்கும், யாருக்கெல்லாம் கிடைக்காது, இந்த ஸ்கீம் என்ன நோக்கத்துக்காக கொண்டு வந்தாங்க அப்படிங்கிறத பற்றி அந்த டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க. நம்ம தமிழ்நாட்டின் புதிய சீஃப் மினிஸ்டர் சி ஜோசப் விஜய் பதவியேற்ற உடனே அவங்க சைன் பண்ண 3 ஃபைலில் இது ஒன்று. இந்த 200 யூனிட் ஃப்ரீ அப்படிங்கிற திட்டம். இந்த 200 யூனிட் யாருக்கெல்லாம் ஃப்ரீ, இவங்க எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோ தேர்தல் அறிக்கையிலே சொல்லும்போது கூட தகுதியுடையவருக்கு 200 யூனிட் ஃப்ரீ அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இன்னைக்கு அந்த தகுதி என்னங்கிறத சொல்லியிருக்காங்க. அதாவது 500 யூனிட் வரை பயன்படுத்துவருக்கு, 500 யூனிட் வரைக்கும் பயன்படுத்துவருக்கு தான் அந்த 200 யூனிட் ஃப்ரீ அப்படிங்கிறத தெளிவாக சொல்லியிருக்காங்க. ஓல்டு ஸ்கீம்ல பார்த்தீங்கன்னா 100 யூனிட் வரை எல்லாருக்குமே ஃப்ரீ. ஆனால் இந்த ஸ்கீம்ல பார்த்தீங்கன்னா 500 யூனிட்டுக்குள்ள 500 யூனிட் வரைக்கும் யார் பயன்படுத்துறாங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் 200 யூனிட் ஃப்ரீ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது நடுத்தர மக்கள், ஏழை மக்களை கருத்தில் கொண்டு இந்த ஸ்கீம் கொண்டு வந்திருக்காங்க. இப்படி இருக்கும்போது தான் எல்லாரும் நம்ம எலக்ட்ரிசிட்டியை கொஞ்சம் கம்மியாக பயன்படுத்தும், சிக்கனமாகவும் பயன்படுத்தும். இதனால எலக்ட்ரிசிட்டி வேஸ்டேஜ் கம்மியாகுது. வேஸ்டேஜ் குறையறதுனால எலக்ட்ரிசிட்டி ஷார்டேஜும் குறையுது. இதனால கவர்மெண்ட்டுக்கு பெனிஃபிட் இருக்கு, நம்மளுக்கும் மக்களுக்கும் பெனிஃபிட் இருக்கு. 500க்குள்ள யூஸ் பண்ணீங்க அப்படின்னா, 500 யூனிட்டுக்குள்ள யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு முதல் 200 யூனிட் ஃப்ரீ. பேலன்ஸ் 300 யூனிட் தான் நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். எலக்ட்ரிசிட்டி வேஸ்டேஜ் இல்லை அப்படின்னா எலக்ட்ரிசிட்டி ஷார்டேஜ் இருக்காது. மின்சார தட்டுப்பாடு இருக்காது. நமக்கு இப்போ வெயில் காலங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அடிக்கடி கரண்ட் கட் ஆகும். அதெல்லாம் என்ன ரீசன்னா எலக்ட்ரிசிட்டி ஷார்டேஜ். டிமாண்ட் அதிகமாக இருக்குது, சப்ளை கம்மியாக இருக்குது அப்படிங்கும்போது நமக்கு ஷார்டேஜ் வரும். இப்படி பண்ணும்போது உங்களுக்கு வேஸ்டேஜ் கம்மியாக வரனால உங்களுக்கு சப்ளை நியூட்ரலாக இருக்கும். டிமாண்டும் சப்ளை நியூட்ரலாக இருக்கும்போது உங்களுக்கு எலக்ட்ரிசிட்டி ஷார்டேஜ் வராது. அப்படிங்கும்போது நமக்கு கரண்ட் மின்சார தட்டுப்பாடு இருக்காது. நம்ம கரண்ட் அடிக்கடி கட் ஆகாது. சிம்பிளாக சொல்லணும்னா இப்போ உங்கள் வீட்டில் 2 மாதத்துக்கு ஒருக்கா ரீடிங் எடுப்பாங்கல்ல, அந்த ரீடிங் எடுக்கும்போது 500 யூனிட்டுக்கு மேலே தாண்டலை அப்படின்னா உங்களுக்கு முதல் 200 யூனிட் ஃப்ரீ. பேலன்ஸ் 300 யூனிட்டுக்கு நீங்கள் பே பண்ணால் போதும். 500 யூனிட்டை தாண்டிருச்சு, 501 அப்படின்னு ஆயினாலே உங்களுக்கு பழைய ஸ்கீம் தான் ஆட் ஆகும். பழைய ஸ்கீமில் உங்களுக்கு 100 யூனிட் தான் ஃப்ரீ. பேலன்ஸ் 401 யூனிட்டுக்கு நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். வீட்டில் மின்சார பயன்பாட்டை குறைச்சோ அல்லது சிக்கனமாக பயன்படுத்தியோ 500 யூனிட்டுக்குள்ள வச்சுக்கிறது ரொம்ப அவசியம். அஸ் மெக்கானிக்கல் இன்ஜினியராக ஒரு விஷயத்த சொல்லிக்கிறேன். நம்ம பயன்படுத்துகிற எலக்ட்ரிக் மிஷினோட எஃபிஷியன்சி அதிகமாக இருந்தால் தான் நம்ம இந்த 500 யூனிட் டார்கெட்டை ரீச் பண்ண முடியும். ஓகே, நம்ம இப்போ வீட்டில் டெக்னிக்கலாக எலக்ட்ரிசிட்டி எப்படி வேஸ்ட் பண்ணாமல் சேவ் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். நம்ம அதிகமாக கரண்ட் வேஸ்ட் பண்ணுற, எலக்ட்ரிசிட்டி வேஸ்ட் பண்ணுற மிஷின் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஏர் கண்டிஷனர், ஏசி. ஏசியில் நிறைய பேர் 16 டிகிரி 18 டிகிரிலாம் வைப்பாங்க. பட் அக்கார்டிங் டு தெர்மோடைனமிக்ஸ் படி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டிகிரி இன்க்ரீஸ்க்கும் நமக்கு கரண்ட் நம்ம சேவ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் 24 டிகிரியில் வச்சிங்க அப்படின்னா, 24 டிகிரியில் வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 6% வரை உங்களுக்கு எலக்ட்ரிசிட்டி சேவ் பண்ணலாம். 24 வைக்கும் போது ரூம் டெம்பரேச்சர் சீக்கிரமே கண்டிஷன் ஆயிரும், ரூம் சீக்கிரமே கூல் ஆயிரும். அப்படிங்கும்போது உங்களுக்கு ஏசியோட கம்ப்ரஸர் அதிக நேரம் ஓடுறது குறையுது. அடுத்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் டிவி ஏசியெல்லாம் ப்ராப்பராக மெயின் சுவிட்ச் ஆஃப் பண்ணுறது கிடையாது, ரிமோட்லேயே ஆஃப் பண்ணுவாங்க. இவர் மன்னர் பரம்பரை எந்திரிச்சு போய் சோம்பரப்பட்டுக்கிட்டு படுத்துக்கிட்டே ரிமோட்லேயே ஆஃப் பண்ணிடுவார். அப்படி ஆஃப் பண்ணும்போது உங்களுக்கு வேம்பேர் லோட் ஆக்ட் ஆகும். வேம்பேர் லோட் மாதிரி ஒரு குறைஞ்ச அளவு எலக்ட்ரிசிட்டி அங்கே உறிஞ்சிட்டே தான் இருக்கும். இது ஸ்மால் அமௌண்ட்டாக இருந்தாலும் உங்களுக்கு மந்த் எண்டில் கால்குலேட் பண்ணும்போது யூனிட் கணக்கில் நிற்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபேன். இப்போ ஃபேன் பழைய ஃபேன் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி ஃபேன் நீங்கள் யூஸ் பண்ணிட்டீங்கன்னா அதை இப்போ நியூவாக வந்திருக்க பிஎல்டிசி ஃபேனுக்கு மாற்றிக்கோங்க. பிரஷ்லெஸ் டிசி மோட்டர்னு சொல்லுவோம், மாற்றிங்க. இப்போ பழைய ஃபேன் பார்த்தீங்கன்னா ஒரு 75 வாட்ஸ் வரைக்கும் எடுக்கும். இப்போ இந்த பிஎல்டிசி ஃபேன் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா 20 to 30 வாட்ஸ் தான் எடுக்கும். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம மின்சார பயன்பாட்டை பாதியாக குறைக்கும். இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா 100 யூனிட் வர இடத்துல 50 யூனிட் தான் வரும். அடுத்த ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா எனர்ஜி ஸ்டார் ரேட்டிங், பிஇ, பியூரோ ஆஃப் எனர்ஜி எஃபிஷியன்சின்னு சொல்லுவோம். இந்த எனர்ஜி ஸ்டார் ரேட்டிங் நம்ம எலக்ட்ரிக்கல் டிவைஸாக இருக்கட்டும், எலக்ட்ரானிக் டிவைஸாக இருக்கட்டும், நம்ம அதை வாங்கும்போது ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி இந்த மாதிரி வாங்கும்போது நம்ம இந்த ஸ்டார் ரேட்டிங் பார்த்து தான் வாங்கணும். இது 5 ஸ்டார் ரேட்டிங்கில் வாங்கினீங்க அப்படின்னா குறைவான கரண்ட்டில் அதிக எஃபிஷியன்சி கொடுக்கும் நமக்கு. அதாவது நல்ல எஃபிஷியன்சி பெட்டராக இருக்கும், நமக்கு அவுட்புட் பெட்டராக இருக்கும். ஆனால் கரண்ட் எலக்ட்ரிசிட்டி கன்சம்ஷன் கம்மியாக தான் எடுக்கும். இதனாலே நமக்கு கரண்ட் நிறையா சேவ் ஆகும், நமக்கு யூனிட் கம்மியாக வரும். அடுத்து பார்த்தீங்கன்னா சாதாரண குண்டு பல்பு, டியூப் லைட்டுக்கு பதில் எல்இடி பல்ப் யூஸ் பண்ணலாம். இப்போ எல்இடி பல்ப் நீங்கள் அந்த குண்டு பல்பு, டியூப் லைட்டை கம்பேர் பண்ணும்போது 80% வர கரண்ட் கம்மியாக தான் எடுக்கும். இது சீக்கிரம் ஹீட் ஆகாது, அதே மாதிரி லைஃபும் வரும், பல்போட லைஃப் அதிகமாக வரும். உங்கள் வீட்டில் இந்த மாதிரி டெக்னிக்கை யூஸ் பண்ணி உங்களோட எலக்ட்ரிசிட்டி 500 யூனிட்டுக்குள்ள வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா இந்த 200 யூனிட் ஃப்ரீங்கிற ஸ்கீம் உங்களுக்கும் தான். நம்ம எலக்ட்ரிசிட்டி யூசேஜை குறைச்சி எலக்ட்ரிசிட்டி வேஸ்டேஜை குறைச்சோம்னா எலக்ட்ரிசிட்டி ஷார்டேஜ் குறையும். இதனால நமக்கு அடிக்கடி கரண்ட் கட் ஆகுறது குறையும், ஃபுல்லாக கரண்ட் கிடைக்கும். வேஸ்டேஜ் குறையும் போது நமக்கு யூனிட்டும் கம்மியாகும். யூனிட் கம்மியாகிறதுனால 500 யூனிட்டுக்குள்ள வந்தால் அது நமக்கு 200 யூனிட் ஃப்ரீங்கிற ஒரு பெனிஃபிட் கிடைக்குது. ஸ்கீமோட நோக்கமும் அதுதான். எலக்ட்ரிசிட்டி வேஸ்டேஜை குறைச்சா எலக்ட்ரிசிட்டி ஷார்டேஜ் குறையும். அதாவது 500 யூனிட்டுக்குள்ள பயன்படுத்துன்னு சொல்லி நம்ம தேவையில்லாமல் யூஸ் பண்ணாமல் இருப்போம்ல. இதனால நமக்கும் மக்களுக்கும் பெனிஃபிட், நமக்கு கவர்மெண்ட்டுக்கும் பெனிஃபிட் இருக்குது. மின்சார சிக்கனம் தேவை இக்கணம்.